நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா, அதாவது முன்பக்கம் ஷோல்டர் இறங்குறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுங்க. ஏன்னா ஒரு பிரச்சனையினால மட்டும் முன்பக்கம் இறங்காது, நிறையா விஷயங்கள் இருக்குது. நான் கட் பண்ண உங்களுக்கு வந்து ஒரு விஷயமா சொல்லிட்டு வரேன், அதை பார்த்து தெரிஞ்சுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறது. சரி, முன்னாடி இறங்குது நம்ம ஹைட்டை மட்டும் பண்ணிடுவோம் சரியாக போய்டும் அப்படின்னு நினைப்பீங்க. அதெல்லாம் தவறு. எதனால் வருதுங்கிறது உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிகிட்டே வரேன், பார்த்து தெரிஞ்சுங்க. ஸ்கிப் பண்ணாமல் இருக்கேன். இது வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க நான் அளவு எடுத்து வச்சுருக்கிறேன், புரிஞ்சுங்களா? ஒருத்தவங்க இதே பிரச்சனையோட சொன்னாங்க, ஓகேன்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், அளவு எடுத்துட்டேன். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நான் அளவு எடுத்து கட் பண்ணி கொடுத்தேன், பக்காவாக வந்துருச்சு. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் கொடுத்தாங்க. நான் அதே அளவு மெஷர்மெண்ட் வச்சு தான் நான் வந்து பண்ண போகிறேன். இது எப்படி என்ன ஏதுங்கிறது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா 38 சைஸு லோ நெக்கில் தான் கேட்டுருக்குறாங்க, புரிஞ்சுதுங்களா? எதனால தான் இறங்குது, என்ன ஏது, நீங்கள் என்ன தவறு செஞ்சுருப்பீங்க, அந்த மாதிரி வந்தால் நீங்கள் எப்படி கட் பண்ணணுங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. தெளிவாக சொல்கிறேன், முழுசாக பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2x2 தான் நம்ம வந்து எடுத்துருக்குறோம், சரிங்களா? இப்போ வந்து பாருங்கள், 38 சைஸ்க்கு உண்டான அளவில் தான் வந்து மார்க் பண்ணுறேன். இது பாருங்கள், ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இது 2x2னால நான் வந்து இந்த ஸ்கேல் அளவுக்கு கோடு போட்டுக்கிறேன். இப்போ வந்து அவங்க ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சு வந்து கேட்டிருக்கிறாங்க, சரிங்களா? இப்போ பாருங்க, 14 இன்ச் வந்து நான் வந்து வைக்கிறேன். இப்போ 15, அதாவது மேலே ஷோல்டர் ஒரு 1/2 இன்ச் படி வந்துருங்களா, அதை கனெக்ட் பண்ணி 15 வைக்கிறேன். இப்போ பாருங்கள், கரெக்டாக வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போடுறேன். இப்போ வந்து பாருங்கள், அவங்க வந்து 38 சைஸ் சொல்லியிருக்கிறேன். இவங்க வந்து நெக்கு வந்து பேக்கில் வந்து எவ்வளோ கேட்டிருக்காங்க, நல்லா லோவாக வேணும் அப்படின்னு இருக்காங்க. நல்லா லோ நெக் தான் நான் போடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லி பாருங்கள், இங்கேருந்து பாருங்கள், கரெக்டாக வந்து நான் வந்து 11 இன்ச்சு வைக்கிறேன். நல்லா பார்த்துங்க, 11 இன்ச்சு வைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே 1/2 இன்ச்சு போயிடும். அப்போ வந்து 10 இன்ச்சு கணக்கு வந்துடும், சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். 11 1/2 இன்ச்சு போயிடுச்சுன்னா 10 இன்ச்சு வந்து ஃபினிஷிங்கில் வந்துடும், சரிங்களா? இப்படி வச்சாச்சு. இப்போ வந்து இவங்களுக்கு வந்து லோ நெக் வச்சுருக்காங்களா, என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, அப்பர் ஜஸ்ட்டு அவங்களுக்கு எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 38 இருக்குது. தெளிவாக பாருங்கள், நீங்கள் நிறையா பேர் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. இப்போ நெக்கு இந்தளவுக்கு வைக்கிறோம் அப்படின்னா, லோவாக வைக்கிறோன்னா நம்ம என்ன 38 எடுத்துருக்குறோமோ அதே தான் வைக்கணும். இப்போ 38 இருக்குங்களா, இந்த 38 மெஷர்மெண்ட் தான் நம்ம வந்து வைக்கணும். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க. எல்லாமே நான் சொல்லிட்டு வரேன், பார்த்து தெரிஞ்சுங்க. 38 இருக்குங்களா, இவாங்க அப்படியே பாதியாக போட்டிங்கன்னா 19 ஆச்சுங்களா, இதையும் பாதியாக போட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், கரெக்டாக 9 வரும், சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த 9 தான் நம்ம வந்து இங்கே வைக்கிறோம். இப்போ இதில் 1 இன்ச்சு நம்ம தனியாக துணிக்காக விடுவோம் தெரியுங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா 9.5 ஒரு 1 இன்ச்சு, 10 11 இன்ச்சு வரும், சரிங்களா? இப்போ வந்து பாருங்கள், 11 இன்ச்சு தான் நம்ம வந்து வைக்கணும். இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் அதிகமாக வைங்க. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இவங்களோட உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி, அதாவது கப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் மாறும். நார்மலாக இருந்தால் நம்ம இது ஓகே தான். கொஞ்சம் வந்து சைஸ் கொஞ்சம் பெருசு சைஸ் வரும்போது நம்ம கொஞ்சம் லைட்டாக வந்து ஒரு 1/2 இன்ச்சில் தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸ்டெப்பாக தான் கொண்டு போகணும். எடுத்தோன்னே நம்ம பெருசாக வச்சிடக்கூடாது, கரெக்டாக வச்சிடக்கூடாது, அதாவது சரியான அளவில் வச்சிடக்கூடாது. கொஞ்சம் அதாவது 1/2 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா பண்ணணும். நீங்கள் வந்து இல்லை 4 இன்ச்சு சுற்றளவில் வைக்கணும் அப்படின்னா, இந்த நெக் வந்து இங்கே 6 இன்ச்சு இருந்ததுன்னா நீங்கள் 4 இன்ச்சுங்கிற சுற்றளவு வைக்கணும். அந்த 4 இன்ச்சுங்கிறது இங்கே 5 வைக்கணும். இவங்களோட உடல் அமைப்புக்கு 5 வைக்கணும். 4 வைப்பேன் நான், 5 வைக்கணும் இப்போ, சரிங்களா? இவங்க உடல் அமைப்புக்கு நான் சொல்ல வரேன். 6 நெக் வச்சிங்கன்னா, இப்போ 10 லோ நெக்காக வச்சுருக்கனால இந்த 1/2 இன்ச்சுங்கிறத சுற்றளவில் உங்களுக்கு வந்து 1 இன்ச்சு வந்து ப்ளஸ் ஆகும், சரிங்களா? அதாவது 1.5 இன்ச்சு அந்த மாதிரி கணக்கு வந்துடும். இவங்க உடல் அமைப்புக்காக நான் சொல்ல வரேன், சரிங்களா? அங்கே வருங்க, 11 இன்ச்சு நான் வச்சு இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இதே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆப்போசிட்டில் 11 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இடம் எப்போவுமே வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, அதாவது ரொம்ப ஸ்லிம்மாக இருந்தாங்கன்னா இதுக்கு ஒரு இன்ச்சு வந்து கம்மி வச்சா போதும். கொஞ்சம் பாடியாக நல்ல பல்காக இருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவு வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இது கரெக்டாக மெஷர்மெண்ட் வந்துடும். இங்கே பிடிக்கும் போது என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒரு சிலர் வந்து ப்ளவுஸ் தைச்சி கொண்டு வந்துருக்குறாங்க, எங்கேயோ தைச்சி அது ஓரத்தில் தையல் போட்டுருக்காங்க, துணி பத்தாமல் வச்சு அடிச்சிருக்கிறாங்க. அதனால் இந்த இடத்துல எப்போவுமே இதே அளவு வச்சு நீங்கள் பண்ணிங்க. அப்புறோட நம்ம வெட்டிக்கலாம். மேக்ஸிமம் வந்து பெருசாக ஒன்றும் வராது. ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு அதிகமாக தான் வரும். 1.5 துணி விட வந்துடுங்களா, அதை விட ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு தான் எக்ஸ்ட்ரா வரும். அது பிரச்சனையே கிடையாது. ஏன்னா லூஸ் டைட் பண்ணுறதுக்கு இந்த இடம் எப்போவுமே இருக்கட்டும், அது ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்போ நம்ம இப்படி எடுத்து மார்க் பண்ணிட்டோம், சரிங்களா? பாருங்க, கரெக்டாக அந்த ஸ்கேல் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இப்படி மார்க் பண்ணிங்க. இப்போ இவங்களுக்கு ஷோல்டர் எவ்வளோ வைக்கிறது அப்படிங்கிற கன்ஃபியூஸ் இருக்கலாம். இப்படி பாருங்க, கரெக்டாக 6 இன்ச்சு நான் வந்து ஃபினிஷிங் வைக்கிறேன், சரிங்களா? இவங்களுக்கு வந்து 6 இன்ச்சுனா 12 இன்ச்சு தான் ஷோல்டரே வரும், சரிங்களா? இவங்களுக்கு எவ்வளோ ஷோல்டர் இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். இவங்களோட ஷோல்டர் 17 இருக்குது டோட்டலாக. இவங்களுக்கு போட் நெக்காக இருந்தது அப்படின்னா இங்கே வந்து கரெக்டாக 17 இன்ச்சு வச்சு நீங்கள் கட் பண்ணுற மாதிரி வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இவங்களோட ஃபினிஷிங் வந்து 6 இன்ச்சு கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க. இதேமாதிரி நான் எப்படி சொல்கிறேன்னா அதேமாதிரி பண்ணுங்கள், முடிஞ்சுங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள்,
நம்ம ஆம்கோல் ஸ்கேலை வச்சு தான் நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இது வேறு லெவலில் போயிட்டுருக்கு. நிறைய பேர் இது வாங்கியிருக்கிறாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு லெவலில் போயிருக்குது. அதாவது எப்படி சொல்கிறது, கனடா, மலேசியா, சிங்கப்பூர் நிறைய பக்கம் கேட்டிருக்கிறாங்க. அது உங்கள்கிட்ட ப்ரூஃப் நான் சொல்ல முடியாது. இருந்தாலும் கேட்குறவங்க வாட்ஸ்அப்பில், அதாவது என்கிட்ட என்னோடய சப்ஸ்கிரைபர் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். நீங்கள் நம்பணுங்கிறதுக்காக அந்தளவுக்கு போயிட்டுருக்கு. நல்லபடியாக நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தேவையில்லவங்க வாங்கிங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், பார்த்துங்க. இவங்க பாருங்கள், இப்போ வந்து இப்படி வச்சுக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு டவுட் இருக்கலாம், இப்போ உங்களுக்கு ஆம்கோல் எவ்வளோ வைக்கணும், என்ன ஏது இல்லை டவுட் இருக்கலாம். இப்போ வந்து மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், உங்களுக்கு சொல்லிடுறேன். இங்கேருந்து 8 இன்ச்சு, இந்த 15 இன்ச்சுக்கு வந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா இங்கேருந்து 8 இன்ச்சு வச்சு இப்படி மார்க் பண்ணிங்க. சரிங்களா? இது ஹைட்டு ஆக ஆக 8.5 கூட வரும். சரிங்களா? இங்கே வருங்க, இப்படி வச்சு கரெக்டாக இது வருங்க, இங்கே இருக்குதுங்களா, இது வருங்க, வெரி சிம்பிள், இப்படி வருது. சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் சைஸ்க்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில விஷயங்களை நீங்கள் மாற்றுற மாதிரி வரும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இவங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து செட் ஆகிடும். இப்போ வந்து இவங்களுக்கு வந்து ஆம்கோல் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது டவுட் உங்களுக்கு இருக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ இப்படி இருக்குது பார்த்தீங்களா, கரெக்டாக அப்படி வச்சுருக்கேன் பாருங்கள். இது பாருங்கள், இங்கே 1/2 இன்ச்சு போயிடும். 1 2 3 4 5 6 7 8 9 10 10.5. சரிங்களா? 10.5 இன்ச்சு. இவங்களோட ஆம்கோல் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றளவு வந்து பார்த்தீங்கன்னா 9 9 18 இன்ச்சு இருக்குது. சரிங்களா? நல்லா கொஞ்சங்க. 18 இன்ச்சு. கையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகவும் ஒரு இதாகவும் தான் இருக்குது. அதனால் இந்த லெவலில் தான் வருது. இப்போ இவங்களுக்கு வந்து நான் வந்து இதே வச்சு இங்கே பாருங்க கரெக்டாக அப்படின்னு மார்க் பண்ணிக்கிறேன். இல்லைனா எனக்கு ஆம்கோல் கொஞ்சம் சின்னதாக வர மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஒன்றுமே இல்லை, வெரி சிம்பிள் தான். அங்கே பாருங்க, அப்படியே இப்படி மேலே ஏற்றுவீங்க. இப்போ மேலே ஏற்றும்போது என்னாங்கன்னா உங்களோட ஆம்கோல் வந்து இப்போ வந்து கம்மியாகிடும். புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, இல்லைங்களா? அங்கே வருங்க, இப்போ பாருங்கள், இந்த 1/2 இன்ச்சு விட்டுருங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு எக்ஸாம்பிள். 1 2 3 4 5 6 8 9 பாருங்கள், 9.25 அவ்வளோ 10 இந்த ரேஞ்சில் தான் வந்துடும். இப்போ போக போக உங்களுக்கு வந்து பழகிடும். இப்போ உங்களுக்கு கம்மியாக வேணால் அப்படி மேலே ஏற்றுங்க, அதிகமாக வேணால் கீழே ஏற்றுங்க. இன்னும் எனக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, இப்படி வச்சுங்க அழகாக. அங்கே பாருங்கள், எவ்வளோ வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். வெரி சிம்பிள் தான். இப்போ நீங்கள் இதை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வெட்ட வெட்ட உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டோம். இங்கே தான் கட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு கட் பண்ணி எல்லாமே காட்டுறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. முடிஞ்சுங்களா? இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், நம்ம வந்து இப்படி பாருங்கள், 1.5 இன்ச்சு தனியாக துணி விட வந்துடுங்களா, அதுக்கு இப்படி வச்சு கரெக்டாக ஸ்கேலை வச்சு இப்படி ஒரு மார்க் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு இவங்களோட ஷோல்டர் வந்து எவ்வளோ வைக்கலாம்னா, சின்னதாக கேட்பாங்க, ஒரு சில பெருசாக கேட்பாங்க. இவங்க வந்து நார்மலாக தான் கேட்டிருக்காங்க. நான் 2 இன்ச்சு வைக்கிறேன். அதாவது 2 இன்ச்சு வச்சோம்னா இப்படி பாருங்க, 2 இன்ச்சு, இங்கே ஒரு 1/4 இன்ச்சு போயிடும். இங்கே தான் நம்ம கட் பண்ண போகிறோம். இது பாருங்கள், இந்த 2 இன்ச்சு வந்து கரெக்டாக வந்துடும். இந்த 1/4 இன்ச்சு வந்து இங்கே பிடிக்கிறதுக்கு போய்டும். சரிங்களா? இப்போ வந்து பாருங்கள், இந்த ஸ்கேலை வந்து பாருங்கள் இப்படி வச்சுக்கோங்க. இது நான் உங்களுக்கு காட்டுறேன் ஈஸியாக. அங்கே பாருங்கள், இப்படி இந்த ஸ்கேலை வச்சுக்கோங்க. இது ஏன்னா லென்த்து வந்து அதிகமாக இருக்குது, பேக்கு லோ நெக்கு. இப்படி வச்சுக்கோங்க, கரெக்டாக இப்படி கோடு போட்டுங்க. இப்போ இந்த ஸ்கேலை இப்படி எடுத்துக்கோங்க. இப்படி பாருங்கள், வெரி சிம்பிள் தாங்க. பாருங்கள், இப்படி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், அழகாக மார்க் பண்ணிடலாம். முடிஞ்சிச்சு, வெரி சிம்பிள். இப்போ நான் வந்து வெட்டி காட்டுறேன் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் எப்படி வெட்டுறேன்னா அதே மாதிரி வெட்டுங்க. இப்போ வந்து ஷோல்டர் வந்து முன்பக்கம் வரதுக்கு காரணங்கள் எல்லாமே நான் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து இவங்களுக்கு வந்து ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்தளவு இந்த சைஸ்க்கு வச்சுருக்கிறோம். ஒரு சிலர் வந்து டவுட்டு, அதாவது 17 இன்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்னா, அதை வந்து அவங்க வந்து 17 இன்ச்சுலேருந்து 2 இன்ச்சு அப்போலாம் குறைக்கக்கூடாது. ஒரு 3 இன்ச்சு, இந்த கழுத்துக்கு தகுந்த மாதிரி தான் இறங்க இறங்க தான் இந்த ஷோல்டர் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும். அது கொஞ்சம் உங்களுக்கு 6 இருந்ததுன்னா நீங்கள் வந்து இங்கே 1 இன்ச்சு ஏற்றணும். புரியுதுங்களா? நீங்கள் அதிகமாக வச்சிட்டிங்கன்னா இப்படி வலிஞ்சு வலிஞ்சு கீழே வலிஞ்சு வலிஞ்சு வந்துடும். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க. ஃபிட்டிங் வந்து இங்கே வராது. சரிங்களா? இப்போ வந்து பாருங்கள், கரெக்டாக அந்த கோட்டுக்கு உள்ள இந்த மாதிரி நம்ம தைக்கிற அளவுக்கு இவ்வளோதான் தப்போ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கணும். ரொம்பலாம் வந்து நீங்கள் இது பண்ண தேவையில்லை. ஒவ்வொரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சின்னதாக பிடிப்பாங்க. சின்னதாக பிடிக்கிறவங்க சின்னதோட வெட்டிக்குங்க. அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வர பார்த்திருங்க. இப்போ வந்து ஃப்ரெண்ட் வந்து வெட்டி காட்டுறேன். இவங்களுக்கு வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரெண்டில் வந்து இறங்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, அவங்க போட்டு இந்த ப்ளவுஸு அவங்க ஆல்ரெடி நம்மகிட்ட கொடுத்த ப்ளவுஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரைட் கட்டிங். புரிஞ்சுங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராஸ் கட்டிங்காக அவங்களுக்கு நான் வந்து மாற்றி அவங்க அளவெடுத்து தைச்சி கொடுத்தேன். செம்மையாக வந்துச்சு. இங்கே பாருங்கள், என்னெல்லாம் பண்ணணுங்கிறது நான் சொல்கிறேன், பார்த்துங்க. கரெக்டாக மேலே வச்சு மார்க் பண்ணிங்க. இங்கே 3/4 இன்ச்சு தள்ளி வச்சு இங்கே பாருங்க கோடு போட்டுருங்க.
இந்த பக்கம் வந்து கரெக்டாக பாருங்கள் ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிங்க. இங்கேயே மார்க் பண்ணிங்க இப்படி கரெக்டாக. இதை எடுத்து வச்சுருங்க. இங்கே வந்து நம்ம 1.5 இன்ச்சு கரெக்டாக மார்க் பண்ணிங்க. துணி விட வந்துருங்களா அதுக்கு. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து சுற்றுலா 1/2 இன்ச்சு ஆல்ரெடி எக்ஸ்ட்ரா வைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். இங்கே 3/4 இன்ச்சு வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. அப்போ தான் ஃப்ரண்டில் வந்து லூஸ் வராது, ஃபிட்டிங் வந்து நல்லா வரும். சரிங்களா? அதை மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க. புரிஞ்சுங்களா? இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணிங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நெக் எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், நான் வந்து 6.5 இன்ச்சு தான் வச்சுருக்கிறேன். புரியுதுங்களா? உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்கிறேன் பாருங்கள். இப்படி பாருங்கள், கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிங்க. இதே ஸ்கேலை வச்சு பாருங்கள், அழகாக கழுத்துக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்படி பாருங்கள், சிம்பிளாக முடிஞ்சுது, ஈஸியாக முடிஞ்சுது உங்களுக்கு. நீங்கள் இப்படியும் வச்சு மார்க் பண்ணலாம், இப்படியும் வச்சுக்கலாம், 2 பக்கமும் வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து இந்த மாதிரி பண்ணியாச்சு. இது வந்து என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, பேக்கில் நம்ம வந்து 10.5 இன்ச்சு வச்சுருந்தீங்களா, இந்த நெக்கை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், கீழே இறக்கிட்டீங்க. தெளிவாக புரிஞ்சுங்க. இது வந்து கீழே இறக்குனீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃப்ரண்டில் வந்து இழுத்துட்டு போகும். மெயின் வந்து பேக்கில் எந்த அளவுக்கு வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த ஃப்ரண்ட்லேயும் நீங்கள் கொண்டு போகவே கூடாது. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. இன்னொரு விஷயமும் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள், கரெக்டாக வந்து அவங்களுக்கு இருந்த ப்ளவுஸில் நான் சொல்கிறேன் இருங்க, நான் ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ மேலே 1/2 இன்ச்சு விட்டுருங்களா, இப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வருங்க 14 இன்ச்சு வருதுங்களா. இப்போ அவங்க இப்போ கொடுத்துருந்த அந்த அளவு ப்ளவுஸ், அதாவது கொடுத்த ப்ளவுஸில் நான் இது அளந்து பார்க்கும்போது என்ன இருந்துன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாருங்கள் 14 இன்ச்சுங்கிறது கம்மி, அதாவது இல்லை 13 தான் இருந்துச்சு. புரிஞ்சுங்க? இங்கேருந்து அளக்கும்போது 13 தான் இருந்துச்சு. சரிங்களா? இங்கே பாருங்க இவ்வளோ தான் இருந்துச்சு. நான் வந்து 14 இன்ச்சு வச்சு கொடுத்தேன். 14 இன்ச்சு வச்சேன். ரெண்டாவது கிராஸ் கட்டிங்கும் போட்டுட்டேன். புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. கிராஸ் கட்டிங்கும் போட்டுட்டேன். அவங்களுக்கு கரெக்டாக வந்துருச்சு, இந்த ஃப்ரண்டில் வரல. புரிஞ்சுங்களா? இப்போ 40 வயசுக்கு மேலே இருக்கவங்க எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் என்னன்னா உடல் வந்து இலகும் போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்கும். அதை ஃபஸ்ட்டு மெயினாக புரிஞ்சுக்குங்க. சில பேர் புரிஞ்சிக்காமல் இருப்பீங்க, அதுக்காக நான் சொல்ல வரேன். புரிஞ்சுங்களா? இப்போ இந்த விஷயத்தையும் சொல்லிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த கிராஸ் கட்டிங் போட்டுட்டீங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக பாருங்கள் ஒரு கோடு ஒன்று போட்டுக்குங்க. இப்போ யோக் பட்டி வந்து இங்கே பாருங்கள் 3 இன்ச்சு 3.25 இன்ச்சு நான் வச்சேன். அதே 3.25 ஆப்போசிட்டில் வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ வரும் அப்படிங்கிறது அதையும் நான் சொல்கிறேன் பார்த்துங்க. எல்லாமே நம்ம 3 டாட் ஸ்கேல் பிரகாரம் தான் நான் வந்து கட் பண்ணி கொடுத்தேன். கரெக்டாக வந்துச்சு அவங்களுக்கு. இப்படி பாருங்கள், மேலே 1/2 இன்ச்சு விட்டுருங்க. புரிஞ்சுதுங்களா? 9.5 இன்ச்சு இது பாருங்கள், கரெக்டாக வந்து 9 இன்ச்சு வந்து உட்காந்துருச்சு. சரிங்களா? இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பாருங்கள், கரெக்டாக இந்த 1 இன்ச்சு பார்த்தீங்களா, 1 இன்ச்சில் மார்க் பண்ணிங்க. இங்கேயும் 1 இன்ச்சில் இப்படி மார்க் பண்ணியாச்சு. இங்கேயும் கரெக்டாக 1 இன்ச்சில் மார்க் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து நல்லா ஷார்ப்பாக வேணும்னா நீங்கள் வந்து இன்னும் 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணணும். ஷார்ப்பாக வேண்டாம் அப்படின்னா நீங்கள் 1 இன்ச்சு சைஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் மார்க் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். முடிஞ்சதுங்களா? இப்போ வந்து இதை எடுத்துடலாம். இப்போ இவங்களோட அகலம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், கரெக்டாக நான் வச்சது 1.5 இன்ச்சு. 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணிங்க. புரிஞ்சுதுங்களா? இப்போ வந்து பாருங்கள், கரெக்டாக அப்படியே மார்க் பண்ணியாச்சு. வெரி சிம்பிள். கரெக்டாக டாட் பார்த்தீங்களா, சென்டர் கரெக்டாக வந்து உட்காந்துச்சு பார்த்தீங்களா. பாருங்கள், எந்த விதமான மிஸ்டேக் இருக்காது. இப்போ பாருங்கள், இதுலேருந்து எல்லா சைஸ்க்குமே நான் சொல்ல வரேன், எல்லாமே பக்கவாக செட் ஆகும். இது பாயிண்ட் வந்துச்சுங்களா. ஒரு சிலருக்கு வந்து 10 வரும், 11 வரும், 12 வரும். அதாவது இந்த ஹைட் ஆக அந்த சென்டர் பாயிண்ட்டுங்கிறது கரெக்டாக வந்துடும். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு வந்து அதாவது முன்பக்கம் இறங்குறதுக்கு ஃபிட்டிங்காக ப்ளவுஸ் போட்டால் மட்டும்தான் அது கரெக்டாக வந்து வரும். ஒரு சிலர் லொட போட்டோன்னா ஃப்ரண்டில் இறங்கினா டைட்டு, அதை இழுத்து பிடிச்சா தான் ஒரு சில விஷயம் வந்து நம்ம வந்து கரெக்டாக பிடிக்கும். அது போகிற வழியிலே நம்ம போனோம்னா அது இறங்கி தான் போக, அது எதுவுமே பண்ண முடியாது, வாய்ப்புகளே கிடையாது. என்னன்னு சொல்லுவாங்க, அண்ணா இப்படி இருக்குன்னு, ஏங்க எவ்வளோ லூஸாக போட்டிங்கன்னா அப்படி தாங்க இருக்கும், டைட்டாக போடுங்க, இல்லைப்பா டைட்டாக போட்டேன் செட் ஆக மாட்டேங்குது அப்போ அப்படிம்பாங்க. இதே நான் லைனிங் ப்ளவுஸ் போட்டால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. லைனிங் ப்ளவுஸ் வந்து 2 துணி இருக்கிறதுனால இல்லை ஃபிட்டிங்காக கொடுக்கும். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். 2x2 வந்து பார்த்தீங்கன்னா இலகும், அதை ஃபஸ்ட்டு யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சிலது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் வரும். ஃபிட்டிங்காக டைட்டாக மட்டும்தான் கரெக்டாக வரும். முன்னாடி இறங்குறதுக்கு இன்னொரு டிப்ஸ், இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் அதையும் கரெக்ட் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு கரெக்டாக வரும். அதாவது டைட்டாக போடுறாங்க, முன்னாடி இறங்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, இதெல்லாம் நீங்கள் அதிகமாக வச்சுட்டீங்க அப்படின்னா ஓகே, செட் ஆகிடும் உங்களுக்கு. மறுபடியும் இல்லை அந்த பிரச்சனை வருது அப்படின்னா இன்னொரு ஐடியாவும் நான் சொல்கிறேன், அதையும் கேளுங்க. பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு ஷோல்டர், அதாவது இங்கே பாருங்கள்,
உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன். இப்போ இருக்குது பார்த்தீங்களா, அங்கே பாருங்க, அவங்களுக்கு இப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி இறங்கி வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஸ்லீவ்ஸ் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது கரெக்டாக இப்படி பிடிச்சி பாருங்கள். கரெக்டாக இருந்ததுன்னா ஓகே. ஒரு சிலர் இந்த சென்டர் அவுட் பண்ணிடுவாங்க. சென்டர் கரெக்டாக இங்கே வைக்காமல் தள்ளி தள்ளி வச்சுருவாங்க. தள்ளி வச்சாலும் அந்த மாதிரி பிரச்சனை வரும், இறங்கும். அதாவது ஃப்ரெண்டில் இறங்கும். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. இல்லை எனக்கு இந்த மாதிரி இப்படி வருது, முன்னாடி இறங்குன மாதிரி இருக்குதுன்னா அதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. இப்படி பாருங்கள், இப்போ மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல தள்ளி வச்சு ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுக்குங்க. இது உங்களுக்கு வெட்டி காட்டணுங்கிறதுக்காக நான் வெட்டுறேன். அவங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை, இருந்தாலும் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி உங்களுக்கு நான் தனியாக ஒரு ப்ளவுஸ் வந்து வெட்டி காட்டுறேன். புரிஞ்சுங்களா? இப்போ வந்து பாருங்கள், இங்கேருந்து பாருங்கள், கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். இப்படி போட்டுட்டு இது எப்படி வருதுங்கிறது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா அப்படி போட்டுட்டிங்கன்னா அப்போ ஆம்கோல் பெருசாகிடுமே அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். அது எல்லாமே நான் தீர்த்து வைக்கிறாருங்க. இது பாருங்கள், கரெக்டாக இப்படி வெட்டிக்கிங்க. இப்போ அவங்க போட்டிருந்த ப்ளவுஸ் வந்து, அதை கொடுத்துருந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருந்துச்சு. இப்போ நான் 1.5 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் அவங்க கட் பண்ணி கொடுத்தேன். கரெக்டாக வந்துருச்சு. அவ்வளோதான். இது வந்து கோட்டுக்குள்ளேயே வந்து ஃப்ரண்ட்டில் வெட்டிக்கிங்க, ஒன்றும் பிரச்சனை வராது. இதே வந்து இப்படி வெட்டிக்கிங்க. கரெக்டாக இந்த இடத்துல வந்து லைட்டாக கோட்டுக்குள்ளே மட்டும் வெட்டிக்கிங்க. இந்த இடத்துல ஃபிட்டிங் வந்து துணி வந்து லூஸ் வராது, அதுக்காக வெட்டிக்கிங்க. புரிஞ்சுதுங்களா? இப்போ வந்து பாருங்கள், இந்த மாதிரி வெட்டிக்கிங்க. கட் போட்டுக்குங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், இப்படி வைக்கும்போது கரெக்டாக எக்ஸ்ட்ரா வருமே அப்படின்னு. இது பாருங்கள், இது இவங்க தைக்கும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே போயிடும், கரெக்டாக செட் ஆகிடும். நீங்கள் என்ன பண்ணணும், ஃப்ரண்டில் டாட் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் பிடிச்சி முடிச்சுட்டு இது பாருங்க, உங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் பிடிச்சிட்டிங்கன்னா கரெக்டாக ஷோல்ட்ரு அட்டாச் பண்ணிடுங்க. இப்படி அட்டாச் பண்ணிடுங்க. அட்டாச் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், இங்கே பாருங்கள், இது இப்படி போயிடும். புரியுன்னு நினைக்கிறவங்களுக்கு இங்கே பாருங்கள், இப்படி போயிடும். சரிங்களா? இப்படி போகும்போது என்ன ஆகுனா, இந்த லைட்டாக வருது பார்த்தீங்களா, இந்த லைட்டாக வெளியில், அதை அப்படியே லைட்டாக அப்படி கட் பண்ணி எடுத்துருங்க. உங்களுக்கு இந்த பிரச்சனை வராது. புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த 1/2 இன்ச்சிங் வந்து உங்களுக்கு வந்து அதாவது அந்த பக்கம் போயிடும். முன்னாடி வந்து அந்த ஷோல்டர் வந்து அழகாக ஷோல்டரில் கரெக்டாக நிற்கும். இதை வந்து இதெல்லாம் நீங்கள் நான் சொன்ன மெத்தட் இதெல்லாம் செட் ஆகலைன்னா தான் இதுக்கு போகணுங்க. எடுத்தோடனே இதுக்கு போயிடாதீங்க. இல்லைனா இதெல்லாம் நான் பண்ணி பார்த்தேன் அப்படிங்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? இதுக்கு மேலே வேறு எதுவுமே வாய்ப்புகள் இல்லை. இதெல்லாம் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். என்னோடய அனுபவத்தில் எல்லாம் பண்ணி செஞ்சு கொடுத்ததில் இந்த மாதிரி பிரச்சனை வந்தது கிடையாது. அதுக்காக தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் பேக்கு வந்து வெட்டி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ நோல் நக்கு எப்படி இருக்குது, அழகாக இருக்குன்னு பாருங்கள். நீங்களே இவருங்க அழகாக வந்து கோட்டுக்குள்ளே தான் வெட்டுறேன். அவ்வளோதான். பார்த்தீங்களா எப்படி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. எவ்வளோ அதாவது ரவுண்டு எவ்வளோ எப்படி இருக்குன்னு நம்ம ஸ்கேல் வந்து அந்த அளவுக்கு பக்காவாக செக் பண்ணி ரெடி பண்ணியிருக்கிறேன். தேவையில்லவங்க வாங்கிக்கலாம். புரிஞ்சுங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்ஸ் வந்து நம்ம வெட்ட போகிறோம். ஸ்லீவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்கோல் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லூஸ் இருந்தனாலும் அந்த ஃப்ரண்டில் வந்து இறங்குற ஃபிட்டிங் அதாவது இறங்கும். நீங்கள் ஆம்கோல் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைட்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த இடப்பு இறுக்கி பிடிச்சா தான் இது எல்லாமே கரெக்டாக வரும். இங்கேயும் இறுக்கி பிடிக்கணும், ஷோல்டரும் இறுக்கி பிடிக்கணும், ஃப்ரண்ட்டையும் இறுக்கி பிடிச்சா மட்டும்தான் அந்த பிரச்சனை வராது உங்களுக்கு. இறுக்கி பிடிக்காம லூஸாக போட்டு லொடபடன்னு போட்டு இருந்தீங்கன்னா அது என்ன தான் பண்ணாலும் செட் ஆகாது. புரியுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து கை வெட்டலாம். இது பாருங்கள், ஈஸி தான். இப்போ நீங்கள் இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அங்கே பாருங்கள், இது இருக்குது. இங்கே 1/2 இன்ச்சு போயிடும். 1 2 3 4 5 6 7 8 9 10 இன்ச்சு. சரிங்களா? இந்த 10 இன்ச்சு வச்சு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இது கரெக்டாக அப்படி போட்டுங்க. கை நீளம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 6 இன்ச்சு கேட்டுருக்குறாங்க. பாருங்க, 6 இன்ச்சு கேட்டுருக்குறாங்க. 1/2 இன்ச்சு தள்ளி வச்சு 7 இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஆப்போசிட்டில் 7 இன்ச்சு. இங்கே பாருங்க, இங்கே 3 இன்ச்சு கனெக்ட் பண்ணி இங்கே ஒரு கோடு போட்டுங்க. இப்போ பாருங்கள், கரெக்டாக நான் இங்கே வைக்கிறேன். கரெக்டாக பாருங்கள், இப்படியே மார்க் பண்ணிங்க.
அப்படியே மேலே லைட்டாக ஏற்றுவீங்க. அவ்வளோதான், நமக்கு தேவையானது அளவு இங்கே பாருங்க. மேலே கரெக்டாக வச்சிட்டிங்கனாவே நமக்கு தேவையான அளவு இங்கே இருக்குது. கை ஓப்பன் வந்து பார்த்திங்கன்னா 7 இன்ச்சு, அதாவது 7.5 இன்ச்சு இருந்தது. 7.5 இன்ச்சு அப்படின்னா இங்கே பாருங்க, 7.5 1.5 இன்ச்சு நம்ம விடுவோம் தெரியுங்களா, சேர்த்து கரெக்டாக 9 இன்ச்சு. சரிங்களா, 9 இன்ச்சுங்கிறது உங்களுக்கு வந்துச்சு. இப்போ ஆம்கோல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணியிருக்கிறேன். அதனால் வந்து தைக்கும் போது எல்லாமே அவங்களுடைய ஃபிட்டிங் அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். இந்த மெத்தடில் தான் நான் வெட்டியிருக்கிறேன். அவங்க கொடுத்த ப்ளவுஸு எல்லாமே நான் செக் பண்ணி கரெக்டாக பார்த்ததில் எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு. அதனால் உங்களுக்கு நான் மறுபடியும் தெரிவிச்சுக்கிறேன். இது பாருங்க, அவ்வளோதான். ஏன்னா கொஞ்சம் நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்காக. அந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை வந்ததுன்னா நீங்கள் அதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த பாருங்க, இந்த கொஞ்சம் பீஸ் சின்ன பீஸ் ஒன்று போட்டு பாருங்க இப்படி வெட்டிக்குங்க. 2x2 கண்டிப்பாக வந்து ஜாயிண்ட் இல்லாமல் தைக்க முடியாது. பெரிய சைஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக அந்த பீஸில் கிழிச்சிட்டு வந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். 1 மீட்டர் பிட்டுலலாம் கண்டிப்பாக வந்து வராது. நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் கட் பண்ணணும். கிராஸ் கட்டிங் மெயினாக போட்டிங்கன்னா 38 சைஸ் வரைக்குமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வெட்டிக்கலாம். அதுக்கு மேலே பெரிய சைஸ்லாம் கண்டிப்பாக வந்து துணி கொஞ்சம் பத்தாமல் தான் போகும். இப்படி கவர் தட்டு எடுத்துக்கோங்க. அர்க்காத்தோன் போட்டுங்க. அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, நம்ம வந்து யோப்பட்டி எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணுறோம். 6.5 10 இன்ச்சு வருது. 10 இன்ச்சு வச்சு நம்ம வெட்டிக்கலாம். இப்படி கோடு போட்டுங்க. பத்து இன்ச்சு வச்சு இங்கே பாருங்கள் கரெக்டாக அப்படி வச்சு மார்க் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் உங்களுக்கு. அவ்வளோதான். இப்போ ஹைட் வந்து எவ்வளோ வைக்கிறீங்கன்னா 5.25 இன்ச்சு வச்சுக்கோங்க. 7 இன்ச்சு வச்சு இங்கே பாருங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிங்க. இது கரெக்டாக வெட்டிக்கணும் இப்படி. இப்போ ஸ்டிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா கிரிப்பாக கொடுக்கணும். நீங்கள் கிரிப்பாக கொடுக்கலனாலும் ஃப்ரண்டில் வந்து அந்த மாதிரி பட்டி வந்து ஃப்ரண்ட்டை வந்து டைட்டு கொடுத்தா மட்டும்தான் அந்த பிரச்சனையும் வராது. அதையும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம். இப்போ நம்ம ஒரு துணி டபுள் துணி கொடுக்கறத விட ஃபேண்ட் துணினா அதில் கிரிப்பாக கொடுங்க. இல்லை லைனிங் துணி இருக்குதுன்னா லைனிங் துணி 2, ஒரிஜினல் 1, 3 துணி நல்லா ஸ்டிப்பாக கொடுங்க. ஃபேண்ட் துணினா அதில் கிரிப்பாக இருக்கும். ஃபேண்ட் துணியோட கொடுங்க. இது ஒரு துணி புரியுன்னு நினைக்கிறவங்க. இது ஒரு துணி ஃபேண்ட் துணி திக்காக இருக்கும், ஓகே. இல்லை லைனிங் துணி இருக்குது அப்படின்னா 3 துணி கொடுங்க. எந்தளவு நீங்கள் வந்து திக்காக கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு வந்து பெல்ட் வந்து நல்லா பிடிச்சா மட்டும்தான் அந்த ஃபிட்டிங் வந்து வரும். அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. மெயின் வந்து இடுப்பில் நல்லா டைட்டாக போடணும். லூஸாக போட்டாலும் ஃப்ரண்டில் வந்து இறங்கிட்டே தான் இருக்கும். அவ்வளோதான். எல்லாமே நம்ம வெட்டிட்டோம். அங்கே வருங்க ஃப்ரெண்டையும் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வருதுன்னு பார்த்துங்க. நெக்கு பார்த்தீங்களா, நம்ம மேஜிக் ஸ்கேலோட வேலை பாருங்கள், அழகாக வந்து செட் ஆகிருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இன்னும் நல்ல வீடியோவில் பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. உங்களுக்கு எந்த மாதிரி டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் சொல்கிறேன். வீடியோவாக நான் போட்டுருவேன். நீங்கள் வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கேள்விகளை சொல்லுங்கள், கேளுங்க. நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். வீடியோவாக நான் மேக்ஸிமம் வந்து போடுறேன். தேங்க்யூ. இன்னும் நல்ல